பத்திரிகை உலகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், திரையுலகத்தைச் சேர்ந்த பெரியோர்களுக்கும், உதயோட குடும்பத்தினர் அனைவருக்கும், நண்பர், குறிப்பாக ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அத்தனை ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நான் அவரை வந்து பாஸ் தான் கூப்பிடுவேன். 2 படத்துக்கு எனக்கு முதலாளி அவரு. ஸோ பாஸ் கூப்பிட்டு தான் பழக்கம். பாஸ் எப்படி ஆரம்பிச்சாருன்ட்டு நல்லாவே தெரியும். வீடியோ கேமராலாம் வச்சுட்டு சின்னதாக வீட்லேயே ஹேண்டி கேமில் டைலாக்ஸ் எல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி ஆடி அந்த காலத்துலேருந்தே வந்து உதய் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். வெறும் வசதி இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு வாரிசு நடிகராக இருந்தால் மட்டும் பத்தாது, உழைக்கணும், பேஷன் இருக்கணும், வெறி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த அன்பு கிடைக்கும். இந்த அன்பு சும்மாலாம் கிடைக்காது. அதுக்கு உதய் தகுதியானவர், உண்மையாக உழைச்சிருக்காரு. அவருக்குள்ள நிஜமான அந்த பேஷன் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, சினிமாவில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால இன்னும் நிறைய நல்ல முடிவுகள் எடுப்பாரு. இந்த படமே வந்து ஒரு ஓப்பனிங் என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ, உள்ள மக்களை ஈர்க்கறதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் அவ்வளோ அழகான ஒரு விஷுவல் எல்லாருமே இப்போ பார்த்தோம். நான் இவ்வளோ பேசி எல்லாம் கூட்டத்தை கூப்பணுங்கிற அவசியமே இல்லை. இந்த ட்ரெய்லர், இந்த சாங்ஸ் வெளியில் வந்தாலே ஓப்பனிங் பிச்சுக்கும். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு அகைன் ஒரு ஆல்பம் ஹிட் நிச்சயமாக காத்துட்டு இருக்கு. என்னோட கண்மணின்னு சொல்லுவேன். பாலு சாருக்கு, அஃப்கோர்ஸ் டைரக்டருக்கு, வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி சார். பிரமாதமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் வந்து அப்படி எல்லாத்தையும் அவ்வளோ சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கு. ஸோ நயன்தாரா சொல்ல வேண்டாம், அழகாகவும் இருக்காங்க, அருமையான ஆக்ட்ரஸும் கூட மாஸ்ல என் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு புது நயன்தாராவை நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இருந்ததுக்கும் நடுவில் ஒரு பிரேக் விட்டுட்டு இப்போ வந்திருக்காங்க. டோட்டலா வேற மாதிரி இருக்காங்க. The way she acts also I'm saying. So சந்தானமும் உதய்க்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி நிச்சயமா ஸ்பெஷல். அது மறுபடியும் இங்க உண்மையா இருக்கு. So wishing you all the very best and a huge hit again. நிச்சயமாக ஓகே விட டபுள் ஹிட் ஆகும்னு தெரியுது. All the best. எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாங்க, சந்தோஷமா வந்தேன். இங்க வந்த அப்புறம் எப்படி வெளியே போறேன்னு தெரியாம எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க. நண்பேண்டா படம் டைட்டில் மாதிரியே இதுல நடிச்ச ஆக்டர்ஸா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்னோட நண்பன் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் உதய் சார், நம்மளோட பிரதர், காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம். அவர் டைட்டில் போய் பிரின்ஸ், காமெடி பிரின்ஸ்னு ஏதோ மாத்த ட்ரை பண்றாங்க, பாத்துக்கங்க. படத்தோட ஹீரோயின் நயன்தாரா டார்லிங், அவங்களும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் டைரக்டர் ஜெகதீஷ். நான் வந்து பாஸ்கரன் படம் பண்ணும்போது அவர் அசிஸ்டண்டா இருந்தாரு. சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான அசிஸ்டன்டர்ஸா இருப்பாங்க. ஏன்னா டைரக்டருக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் சரி, எஸ்பெஷலி காமெடி ஃபிலிம் வந்து காமெடி ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஜெகதீஷ்க்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ என்டையர் டீம் வந்து எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா நண்பேண்டா இல் பி a சூப்பர் ஹிட். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், சக நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வந்து ஜெகதீஷ் கொண்டு ஒரு பெரிய டைரக்டர் வரதுக்கான அத்தனை விஷயமும் இந்த படத்தில் இருக்கு. பெரிய சொல்லாத ஒரு கதையெல்லாம் கிடையாது. ரெகுலரான ஒரு வேலை இல்லாத பையன், படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு அவனுடைய நண்பன், அதான் அவனுடைய சிவக்குழந்தைன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு சந்தானம் சார் இந்த படத்தில். அவரை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு, ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டு, இது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ, அவ்வளோ ஹியூமராக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ ஜெகதீஷ், கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. உங்களுடைய உழைப்பு நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அப்புறம் ஹாரிஸ் சார், நான் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற 3வது படம் வந்து ஓகேல வந்து இந்த வேணாம் மச்சான் வேணான்ற ஒரு சாங் மூலயமா என்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை குழந்தைங்க கிட்டேயும் என்னை அறிமுகப்படுத்தி ஈஸியாக. இப்போ கூட நிறைய இடத்துக்கு நான் போகும்போது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என் பேர் தெரியாது.
வந்து அவங்க வந்து வேணாம் மச்சான் வேணாம் அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த ஸ்பெஷலாக பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் ஹீரோயின் நயன்தாரா, அவங்களோட நான் சேர்ந்து செய்கிற 2வது படம் கதிர்வேலன் காதலுக்கு அப்புறம். அவங்க கதிர்வேலன் காதலுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. கேட்ட உடனே வந்துட்டு சூப்பராக இருக்கு, நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. அப்புறம் சந்தானம் சார், இந்த ட்ரெய்லரில் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் சட்டையை மாற்றி போடுற சாதா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஜட்டி அது இன்னும் போடல. ஸோ அவர் வந்து யூஸ்வலாக எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகிறது எனக்கு தெரிஞ்சு அவர் ஹீரோ நடித்த படத்துக்கே போகிறதில்லன்னு நினைக்கிறேன். நானும் அவரும் ஒரு நாள் மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு ஐ படம் ஆடியோ ரிலீஸ் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், நான் ஏன் போனேன், அருணாள் வந்திருக்கிறாரு அப்படின்னால. ஸோ இந்த படத்துக்கு நான் வந்து போய் கூப்பிடும்போது சொன்னேன், நாங்கள் அருணாள்லாம் கூப்பிடல, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வரேன்னு சொல்லி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. படத்தில் பணியாற்றிய அத்தனை இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பேண்டா பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் நானும் ஆர்யாவும் பேசின டைலாக்கு, ஊர்வலத்தில் 10-15 ஃப்ரெண்ட் வச்சிடும் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோன்னா ஆர்யா சொல்லுவான் நண்பேண்டான்னு. அங்கே சொன்ன டைலாக்கு லிங்காவில் சூப்பர் ஸ்டார்கிட்ட வரைக்கும் சொல்லியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லுவார் நண்பேண்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆன டைலாக்கு. அது கண்டிப்பாக டெஃபினட்டாக படமாக பண்ணும்போது பெரிய ஹிட் ஆகும். ஏற்கனவே எல்லாருமே டியூஷனுக்கு லேட்டாக வந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறாங்க ஸ்டேஜில். சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு போனோம். கேமராமேன் பாலு சார் என்னென்னா, ஒரு சீனில் வந்து குப்பையெல்லாம் பெருகிட்டு ஒரு ஷார்ட்டு குப்பையில் வந்துட்டு ஒரு சின்ன இது டஸ்ட்டு போய் விழுற மாதிரி அதுக்கே லைட்டிங் பண்ணி கும்முன்னு காமிச்சார். குப்பை கூட கும்முன்னு காட்டுவார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேமராமேன். மியூசிக் ஹாரி ஜெயராஜ் சார் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்காரோ அவருடைய மியூசிக் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவர் வாசிப்பை பற்றி உங்களுக்கே தெரியும், நான் தூக்கி வாசிக்க வேணாம்னு நினைக்கிறேன் அவரை பற்றி. அவர் கீபோர்டில் கை வச்சார்னா அந்த டியூன் வந்துட்டு ஃபுட்பால் அடிக்கிற பசங்க வரைக்கும் கலாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெகதீஷ் படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா நம்ம ராஜேஷ் சாருடைய குட்டையில் ஊர்ன ஒரு மீன் அது. ஸோ ஜெகதீஷுடைய ஒரு சீனுக்கு எழுதின பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படமாகவே எடுக்கலாம். அவ்வளோ எழுதிட்டு வருவான். படித்த நாங்கள் டயர்டாகிடுவோம் நானும் ஹீரோவும், என்னப்பா இவ்வளோ எழுதியிருக்கானே அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ எழுதி அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரசிகர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்குது. ஹீரோ உதய் சார் ஃபஸ்ட்டு படம் ஓகே டான்ஸ் ஆடும்பொழுது இந்த ஸ்கூல்லலாம் ட்ராமாலாம் ஆடுவாங்க நம்ம குழந்தைங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி அவர் கை தூக்குனா நான் கை தூக்குவேன், நான் காலை வச்சா அவர் காலை வைப்பார். மாஸ்டர் சொல்லுவார், எங்க திருட்டுத்தனமாக ஆடாதீங்க, கேமரா பார்த்து தைரியமாக ஆடுங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருந்தோம். இப்போ பார்த்தா நான் என்ன சொல்கிறது, பெஜாராக இது மெர்சலாக ஆடுறாரு. அப்போ எல்போர்டாக இருந்தார், இப்போ ஹெவி லைசன்ஸே கொடுக்கலாம். ஸோ எல்லா படத்துலையுமே சரக்கு அடிக்கிற மாதிரி சரக்கை பற்றி பண்ணியிருப்போம். இதில் ஒரு டீ டோட்டலர் கம்ப்ளீட்டாக சரக்கு இல்லாமல் வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே நீங்கள் எப்படி ரசிச்சிங்களோ அதனுடைய ஒரு பார்ட் 2 அது மாதிரி கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காக்க இதே இடத்துல தான் சிடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ மறுபடியும் இந்த தியேட்டருக்கு இந்த நண்பேண்டா படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கான். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு வர்றதுன்றதை விட இந்த ரசிகர்களை பார்க்குறதுன்ற சந்தோஷம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த காமெடி ஃபிலிம் பண்ணுற எல்லா டைரக்டர்ஸும் ரொம்பவுமே சீரியஸாக இருப்பாங்க. ஒன்றுமே மறந்து கூட காமெடி அடிக்க மாட்டாங்க. பட் ஸ்க்ரீன் மேலே தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ இதில் ராஜேஷும் சரி ஜெகதீஷும் சரி இனிமேல்ட்டு எந்த காமெடி கதை சொல்லி டைரக்டர் வந்து ஒரு சீரியஸாக இருக்காருன்னு தான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு இவங்களோட எனர்ஜி எல்லாமே அங்கே ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஜெகதீஷ், நான் ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ரெண்டாவது ரொம்ப உங்களை மாதிரியே நானும் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா உதயநிதியோட டான்ஸ் ஸ்கில். நான் உண்மையுமே அந்த வேணாம் மச்சா வேணாம்ன்ற சாங் தான் ஒரே ஒரு பாட்டு, ஆடுற பாட்டு. அதை வந்து சரி புதுசாக அவர் நடிக்கிறதுனால அவருக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க வேணான்ட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு அந்த பீட்டு ஃபிக்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணுது. ஏன்னா புது நடிகர், அவர் எப்படி ஆடுவார் தெரியாது. ஸோ ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த பாட்டு பார்க்கும்போது பிரபுதேவாக்கு கம்போஸ் பண்ணுற பாட்டு இவர் கொடுக்கலாம் போல இருக்கு.
ஸோ ஃபேப்லஸ். இட் ஷோஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். அண்ட் சந்தானம் சொல்லவே தேவையில்லை. நான் அவருடைய பெரிய ஃபேனு. ஐம் ஸோ ஹாப்பி மறுபடியும் எங்கள் கூட்டணியில் இந்த நண்பேண்டா படத்தில் கேதர் பண்ணியிருக்குது. அண்ட் டெஃபினட்டாக அடுத்த வருடத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்ட் அவங்களுக்கு வரும், எந்த சினையும் இல்லை. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரிஜன் மூவிஸோட எனக்கு இது 3வது படம். இந்த படத்தில் என்னென்னா உதய் சாரோட டான்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் அவர் ரொம்ப மெனக்கெட்டு பிருந்தா மாஸ்டர் சொல்கிற மூமெண்ட்டை தனியாக பிரேக் இருக்கும்போது கூட ஆடி பார்த்துட்டே இருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப நல்லா ஆடிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரெட் ஜெயின் மூவிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு. ஒவ்வொரு அசிஸ்டன்டோட ட்ரீம் எப்படியாவது ரெட் ஜெயினில் படம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்கும்போது ராஜேஷ் சார் மூலிமா எனக்கு சாத்தியமாச்சு. என்னோட குருநாதர் ராஜேஷோட ஆசீர்வாதத்தோடு தான் இது சாத்தியமாச்சு. இந்த நேரத்தில் அவருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உதயநிதி சார், விஜய் சூர்யா சொன்ன மாதிரி பிறக்கும் போதே அவர் ஹீரோ. அவர் எப்படி அவரால் இவ்வளோ சிம்பிளாக இப்படி ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்குதுன்னு சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் டெய்லி அவரை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்கேன். எப்படி சார் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அவ்வளோ சிம்பிளான ஒரு ஹியூமன் நேச்சர். இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் லைஃப்பில் மீட் பண்ணதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்னோட படத்துக்கு ஹீரோ அமைஞ்சது எனக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த தருணத்தில். அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் ஒரு லெஜண்டு. அவர் ஒர்க் பண்ணாத டேரக்டர்ஸே இல்லை. பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட நிற்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் பிடிக்கலாம் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஓகேலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸ்கிரிப்ட் பிடிக்கலாம் 100% அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் படம் பண்ண மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த லெஜண்ட் என்னுடைய ஸ்கிரிப்ட் கேட்டு கண்டிப்பாக பண்ணலாம் ஜெகதீஷ், ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் அதை சொல்கிற வரைக்கும் அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலையிலேருந்து முடிச்சார் அடிச்சுட்டே இருக்கேன். சார் என்ன சார் சொன்னாங்கன்னு எக்ஸ்ட்ரா போய் ஜீசஸ்லாம் ப்ரே பண்ணலாம் வந்தேன், எப்படியாவது ஓகே பண்ணணும் அப்படின்னு. சார் தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்ஸ் அ லாட். சந்தான சார், அவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃப்ரம் த பிகினிங் எனக்கு நாட் ஓன்லி ஸ்கிரிப்டு, என்னோட பர்சனல் அட்வைசர், வெல்வைசர், எனக்கு எல்லாமே இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் இப்படி வரணும், இப்படி பண்ணணும், ஒரு சீனை வந்து ஈஸிடே இது நல்லா இல்லை, இதை மாற்று, இதை பண்ணு, இது செய்யுன்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரெண்ட்லி என்கிட்ட சொல்லி என்கிட்ட பெட்டராக ஒர்க் வாங்கியிருக்காரு, கலக்கியிருக்காரு காமெடியில். ஐம் ஷுர் இது ஒரு முக்கியமான விஷயம். நண்பேண்டா ஆல் சென்டர்ஸில் இருக்கிற ஆல் ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் போய் பார்க்குற நிச்சயமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும்.